ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் தினேஷ். இது உங்கள் வெஸ்டைல் ப்ரூப். இன்றைக்கி நம்ம வெஸ்டைல் ப்ரூப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த முதலாம் ஆண்டு மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த இன்ஜினியரிங்கில். ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து இந்த தியரி எக்ஸாம்ஸ் வந்து எழுதுறது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருக்குமே அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிற அஃபிலியேட்டட் இன்ஸ்டியூஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா லேப்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து தியரி எக்ஸாம்ஸ் தான். அந்த தியரி எக்ஸாம்ஸ் வந்து எப்படி வந்து எழுதுறது, அந்த தியரி எக்ஸாம்ஸ்க்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அந்த தியரி எக்ஸாம்ஸ்க்கு வந்து அதில் வந்து எப்படி வந்து நம்ம அதை வந்து டைவர்சிஃபிகேஷன் எப்படி பண்ணுறது, இந்த சப்ஜெக்ட்ஸை வந்து நம்ம எப்படி வந்து பிரிக்கிறது. ஸோ வந்து அதில் பார்த்திங்கன்னா தியரி இருக்கும், ப்ராப்ளம்க்கும் தியரி இருக்கும், டெரிவேஷன்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த சப்ஜெக்ட்ஸை நம்ம வந்து எப்படி வந்து வகைப்படுத்துறது, அந்த சப்ஜெக்ட்ஸை எப்படி நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி நம்ம வந்து அந்த சப்ஜெக்ட்ஸை வந்து படிக்கிறது, எப்படி பிளான் பண்ணுறது, இதுதான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு அந்த சப்ஜெக்டை வந்து நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த சிலபஸ் எடுத்துக்கணும். அந்த சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து படிச்சுட்ருக்கிறது ரெகுலேஷன் 21. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்டிபிசி அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களோட சிலபஸில் ரைட் சைட் டாப் கார்னரில் வந்து எல்டிபிசி அப்படின்னு போட்டிருக்கோம். வாட் இஸ் எல் அப்படின்னா லெக்சரர் அவர், டி அப்படின்னா டுட்டோரியல், பி அப்படின்னா ப்ராக்டிக்கல், சி அப்படின்னா கிரெடிட். என்ன கிரெடிட் அந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்படின்றத போட்டிருக்கோம். ஸோ அதில் 3, 1, 2, 4 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ மோஸ்ட்டாக எல்லா மேக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கும் 4ன்னு இருக்கும். ஸோ 4 கிரெடிட் சப்ஜெக்ட் அது அப்படின்னா நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அது இன்ட்டு 4ஆல் மல்டிப்ளை பண்ணுவாங்க. ஸோ அப்போது அந்த 4 கிரெடிட் இருக்கிறதுல நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ, நிறைய மார்க் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து கிரெடிட் வந்து கிடைக்கும். அதே வந்து 1 இருக்கிற பேப்பரில், 2 இருக்கிற பேப்பரில், 3 இருக்கிற பேப்பரில் நீங்கள் நிறைய மார்க் எடுத்திங்கன்னா அதை விட இதில் வந்து கம்மியான கிரேட்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த பேப்பர்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ அப்போது அந்த ரைட் சைட் டாப் கார்னரில் இருக்கிற எல்டிபிசி அப்படின்னு இருக்கிறதுல எல்லுக்கு நேராக 3ன்னு இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த பேப்பர். டி வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு இருக்கும் 1 அப்படின்னு போட்டிருக்கோம். மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து இருக்காது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சி அப்படின்ற இடத்துல 3 இல்லை 4 இருக்கும். ஸோ அப்போது மேக்ஸ் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு பேப்பர். ஸோ அதை நம்ம வந்து ப்ராப்ளமேட்டிக் பேப்பராக நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் வந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ், தமிழ்லாம் ஒரே ஒரு கிரெடிட் தான். நெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, தமிழ், மேக்ஸ், அப்புறம் பைத்தான் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேப்பர். ஸோ பைத்தான் மொத்தம் 6 சப்ஜெக்ட். ஸோ இதில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி லேபும் பைத்தானும் முடிஞ்சிருச்சு, பைத்தான் லேபும் முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த 6 சப்ஜெக்ட் எப்படி படிக்கிறது. இதில் மேக்ஸ் அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி, ப்ராப்ளம். இதில் பேலன்ஸ் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ், தமிழ், இது 4ம் தியரி. பைத்தான் அப்படின்றது பார்த்திங்கன்னா தியரி ப்ளஸ் அல்காரிதம் ப்ளஸ் வந்து ஃப்ளோ சார்ட்டு, அப்புறம் கம்பைல் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுவும் ஒரு மேக்ஸ் மாதிரி தான். நம்மளால் ஞாபகம் வச்சுக்கல, நம்ம வந்து கரெக்டாக எழுதலைன்னா அந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகாது, மால் ஃபங்க்ஷன்ஸ் வந்துடும், எரர் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து மேக்ஸுக்கும், 2வது ப்ரிஃபரன்ஸ் வந்து பைத்தானுக்கும் கொடுத்துட்டோம் அப்படின்னா, கண்டிப்பாக மிச்சம் இருக்கிற 4 பேப்பர் வந்துட்டு இது ரெண்டையும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். இதை வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியில் வச்சுக்கணும். அடுத்தது இந்த 4 பேப்பரை வந்து வச்சுக்கணும். இந்த 4ல் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ் வந்து தெரியும். ஸோ பாதி பேருக்கு வந்து தமிழே படிச்சிருக்க மாட்டாங்க, சிபிஎஸ்சிலேருந்து வந்திருப்பாங்க. ஸோ இல்லைனா வந்து அவங்க இன்டர்நேஷ்னல் சிலபஸ் வந்து படிச்சிருப்பாங்க. ஸோ மேபி அவங்க தமிழ் படிக்காமல் இருந்திருக்கலாம். அவங்களுக்கு ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் வந்துட்டு எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வந்து கொடுத்துருக்கு. ஸோ அவங்க அதை வந்து இங்கிலீஷில் எழுதிக்கலாம். ஸோ இப்போ வந்து இது தமிழில் படித்தவங்க தமிழ் எழுதலாம், இங்கிலீஷில் படித்தவங்க இங்கிலீஷில் எழுதலாம். ஸோ அதனால் அந்த வந்து தமிழ் மரபு, ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழில் வந்து எந்த பிரச்சனையும் யாருக்கும் கிடையாது. ஸோ ஒரு மிச்சம் இருக்கிறது 3 பேப்பர், அதில் இங்கிலீஷ் 1. ஸோ அந்த இங்கிலீஷ் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம பேசிக்காக 10th அதாவது 6th to 12th படித்த அந்த கிராமரு அதை வந்து கம்பைன் பண்ணி நமக்கு வந்து இங்கிலீஷ் 1 அண்ட் இங்கிலீஷ் 2 வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த இப்போ நம்ம வந்து இங்கிலீஷ் 1ல் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேசிக்கான கிராமரு, சினானிமஸ், ஆண்டனமின்ஸ் அதான் இருக்க போகுது. ஸோ நம்ம வந்து அதை நம்ம புரிஞ்சு படிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அப்புறம் எஸ்ஏ ரைட்டிங் இருக்கும், ப்ளஸ் வந்து பிக்சரைசேஷன்ஸ் இருக்கும், அதை வச்சு கொஷின்ஸ் இருக்கும். ஒரு பெரிய பேசேஜ்லேருந்து கொஷின் எடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஒரு பிக்சர் கொடுத்துட்டு அதில் இருந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க.
ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பெரிய கொஷின்ஸ் வந்து ஒரு 5 கொஷின்ஸ் வரும். ப்ளஸ் வந்து நமக்கு சின்ன சின்னதாக வந்துட்டு சினானிமன்ஸ், ஆண்டனிமன்ஸு, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது, கிராமரில் வந்து சின்ன சின்னதாக பாஸ்ட் டென்ஸு, ஃப்யூச்சர் டென்ஸு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சின்ன சின்னதாக இருக்கும். நம்ம ஒரு கிராமர், டென்ஸ் வந்து வரும். ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கிராமரை கொஞ்சம் பார்த்தாலே நம்ம ஓரளவுக்கு வந்து பாஸ் ஆகிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸு அண்ட் கெமிஸ்ட்ரி. ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரின்னு வரும்பொழுது தமிழ் மீடியம் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் இப்போது ஃபிசிக்ஸ் படிக்க கஷ்டமாக இருக்கும். தென் கெமிஸ்ட்ரி படிக்க ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இங்கிலீஷ் மீடியம் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபிசிக்ஸ் வந்து ஈஸியாக படிச்சிடலாம். கெமிஸ்ட்ரி வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து அதில் காம்போசிஷன்ஸ் வரும், ஈக்குவேஷன்ஸ் வரும், தியரியாக இருக்கும் ஃபுல்லாக, அப்புறம் நிறைய எழுதணும் ரெண்டுலேயுமே. ஸோ டயக்ராம்ஸ் வந்து இருக்கிற கொஷின்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபிசிக்ஸ் வந்து ஈஸியாக படிச்சிடலாம், டெரிவேஷன்ஸ் இருக்கும். ஆனால் கெமிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ் மீடியம் படித்த ஸ்டூடெண்ட்ஸால் எழுதுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து பாலிவினைல் குளோரைட் அப்படின்னா நம்ம வந்து நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம அதை முதல்ல வந்து சரி பண்ணிக்கணும். ஸோ வந்து 2 மார்க்ஸு, 16 மார்க்ஸு, 13 மார்க்ஸு, அந்த மாதிரி நமக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம வந்து படிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம முக்கியமான இடத்துக்கு வருவோம். மாஸ்டர் பிளாஸ்டர் அப்படின்னு நம்ம வரும்பொழுது நமக்கு முதல்ல வந்து என்ன தேவை அப்படின்னா மேக்ஸ் வேணும். அப்படின்னா மேக்ஸை கிளியர் பண்ணணும் அப்படின்னா M1 அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம வாழ்க்கையில் இனிமேல் திரும்பி படிக்கவே கூடாது. அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து கால்குலேட்டரை யூஸ் பண்ண கற்றுக்கணும். நெக்ஸ்ட்டு ரெண்டாவது விஷயம் வந்து மேக்ஸ் வந்து உங்களுக்கு ஃபார்முலாஸ் வந்து முதல்ல படிக்கணும். அந்த ஃபார்முலாஸ் வந்து படித்தோம் அப்படின்னா வந்து நம்ம 5 யூனிட்டும் படித்தாலும் நமக்கு வந்து உள்ள எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போனோடனே கண்டிப்பாக 5 யூனிட்டும் மறந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் மேக்ஸ் எக்ஸாம் அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா ரஃப் ஒர்க்குன்னு ஒரு பேஜ் இருக்கும் புக்லெட்டில். அந்த ரஃப் ஒர்க்குன்னு இருக்க பேஜை வந்து நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா யூட்டிலைஸ் பண்ணணும். அந்த ரஃப் ஒர்க்குன்னு இருக்க பேஜை நம்ம வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம முதல்ல பாஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து முதல்ல 5 யூனிட்டுக்கான ஃபார்முலா வந்து படிச்சிருவோம் இல்லையா, அந்த ஃபார்முலாவை அந்த புக்லெட்டில் ரஃப் ஒர்க்குன்னு இருக்க பேஜில் போயிட்டு பென்சிலில் என்னென்ன சம்ஸ் வந்திருக்கோ அதுக்கு ரெலவெண்ட்டாக என்ன ஃபார்முலா இருக்கோ அதை வந்து நீங்கள் அதில் எழுதிடுறது பெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி கொஷின் பேப்பர்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அப்போ அந்த 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பேப்பர் வந்து நம்ம கைக்கு வந்துடும் 15 மினிட்ஸ்க்கு முன்னாடியே. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதில் வந்து ரஃப் ஒர்க்குன்னு இருக்க பேஜில் கொஷின் பேப்பர் வந்தோடனே அதை பார்த்துட்டு என்னென்ன கொஷின் அட்டன் பண்ண போகிறோம் அப்படின்றத முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபார்முலாஸை முதல்ல அந்த ரஃப் ஒர்க் பேஜில் எழுதிடணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து சம்ஸாக கூடிய மட்டும் வந்துட்டு நம்ம அடிக்காமல் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாமல் எழுதுனா நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து பேஜஸ் வந்து பத்தாது. நம்ம கரெக்டாக வந்துட்டு அவங்க கொடுத்துருக்கதே வந்து 42 பேஜஸ், அதில் வந்து 11 பேஜஸ் வந்து 2 மார்க் போயிடும். ஸோ ரிமைனிங் இருக்கிறது வந்து 31. ஸோ 30 தான் நமக்கு இருக்கும். ஸோ இப்போ அந்த 30ல் வந்து நம்ம 6 5 30. ஸோ மேக்ஸுக்கு 5 கொஷின் தான். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து 5 15. அப்போது 30 பேப்பர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கொஷினுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 3 பேப்பர் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 5 கொஷினுக்கு 15 பேப்பர் இன்ட்டு 2 30 பேஜஸ் முடிஞ்சிடும். ஸோ அப்போது ஒரு ப்ராப்ளம்க்கு ஒரு சம்முக்கு நமக்கு வந்து 3 பேப்பர் 6 பேஜ் தான் நமக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம அடிக்காமல் அதை கரெக்டாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதை நம்ம எழுதணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ அப்போ அடிக்காமல் எழுதணுன்னா என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு பென்சிலில் வந்து நம்ம வந்து பின்னாடி சம்ஸை வந்து இது பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா எனக்கு இந்த ஸ்டெப் வந்து இந்த ஒரு 2 ஸ்டெப் மட்டும் கரெக்டாக தெரில, ஆனால் வந்து இது இப்படி போடலாமா அப்படி போடலாமா ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அப்போ இந்த ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் வந்து யூஸ் பண்ணும் பொழுது ஃபஸ்ட் ஆஃப் ட்ரையல் அப்படின்னு சொல்லியிருக்கோம், இல்லை ட்ரையல் அண்டு எரர் மெத்தட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து மெத்தட்ஸை யூஸ் பண்ணும்பொழுது பென்சிலில் வந்து அந்த இடத்த நம்ம வந்து இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணால் இல்லை அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும் அப்படின்றத நம்ம போட்டு பார்க்கணும்னா பென்சிலில் நீங்கள் வந்து எழுதிட்டு அதுக்கப்புறம் அது கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா மேலே வந்து ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பென்சில் எழுதுனாலும் அழைச்சிடலாம். ஸோ அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா பேஜஸ் வந்து பத்தாமல் போயிடும். ஒரு கொஷின் எழுதி அதை அடிச்சுட்டு தப்பாயிருச்சு அப்படின்னா ஒரு சம் போடுறதுக்கு இடம் இல்லாமல் போயிடும். ஸோ அப்போ ஒரு சம் நம்ம போடலை அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து மார்க்ஸ் வந்து ரொம்பவே குறைஞ்சிரும். ஸோ மேக்ஸை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து ஸ்டெப்ஸ் மார்க் வந்து இருக்குமா அப்படின்றது ரொம்பவே டவுட்டு தான். ஆன்சர் தப்பு அப்படின்னா சில டைம் வந்து ஃபுல்லாகவே தப்பு போட்டுடலாம்.
அப்படின்ற மாதிரி கூட வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து வேல்யூவேஷன் சென்டரில் என்ன நடக்கும், எப்படி இருக்குன்றலாம் தெரியாது. நம்ம என்ன நடந்தாலும் நம்ம வந்து 50க்கு மேலே ஸ்கோர் பண்ணணும் அப்படின்றத நம்மளோட எய்மாக இருக்கணும். கண்டிப்பாக வந்து அந்த பேப்பரை வந்து திரும்ப நம்ம எழுதக்கூடாது. அதுதான் நம்மளோட மோட்டோவாக இருக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து 60 மார்க்ஸ் வந்து எடுக்க முடியும். ஸோ ஏன்னா கண்டிப்பாக 2 மார்க் வந்து நம்ம நினச்சது எதுவும் வராது. ஸோ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எதுவும் வராது. ஸோ அதனால் அந்த 16 மார்க்கு, நான் 5 16 மார்க்கு அதை கவர் பண்ணணும். ஸோ அப்போ முதல்ல 2.5 யூனிட்டு, ஒரு யூனிட்லேயும் ஒரு ஹாஃப், அதில் எந்த சம்மும் விடக்கூடாது. அதுக்கப்புறம் எந்த யூனிட் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கோ அந்த யூனிட்லேருந்து அடுத்த ஹாஃபு ஒரு 3 யூனிட்டுக்கு படிச்சுக்கணும். ஸோ அப்போ நம்ம மொத்தமாக வந்து ஒரு 3 யூனிட் ஃபுல்லாக படிச்சிருப்போம், ஒரு 2 யூனிட்டில் ஹாஃப் படிச்சிருப்போம். ஸோ 4 யூனிட் படிச்சிருப்போம். இந்த 4 யூனிட்லேருந்து எது கேட்டாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அதை வந்து அட்டன் பண்ணுற மாதிரி அதுக்கான ஃபார்முலா, அதை எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறது, அதுலேருந்து எப்படி ஆன்சர் வருது அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக தெரிஞ்ச இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு சம் வந்துடும். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் ஒரு 4 வருஷம் கொஷின் பேப்பர், இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்க ரெகுலேஷன் வந்து 4வது வருஷம். ஸோ அப்போ 3 வருஷம் கொஷின் பேப்பர் இருக்கும், 3 வருஷம் அரியர் கொஷின் பேப்பர் இருக்கும். ஸோ மொத்தம் 6 கொஷின் பேப்பர் இருக்கும். ஸோ அந்த 6 கொஷின் பேப்பரை நீங்கள் படிச்சிங்கனாலே கண்டிப்பாக அந்த மாடலில் இருந்து ஒரு 3லேருந்து 4 சம் வந்து அந்த பேப்பரில் இருக்கிறது வந்துடும். ஒரு கொஷின் பேப்பருக்கு 12 சம். ஸோ இப்போ டோட்டலாக வந்து 6 கொஷின் பேப்பர்னால் 60 சம், 6 2 12, 72 சம் இருக்கும். இந்த 72 சம்மையும் 5 தான். ஸோ அப்போது 6 கொஷின் பேப்பர்னால் 6 30 சம், ஒரு இதுக்கு 10 சம், 6 எதிராக சாய்ஸோடு சேர்த்து 6 இன்ட்டு ஒரு கொஷின் பேப்பருக்கு 10 சம்மு. ஸோ 6 இன்ட்டு 10 60 சம் இருக்கும். அந்த 60 சம்மையும் நீங்கள் வந்து தப்பு இல்லாமல் போட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு 3 சம் வந்துடும். அப்படியே அதே சம்மு கூட ஒரு 3 வரலாம், ஒரு 3 சம் வந்துட்டு டேட்டாஸ் வேரி பண்ணி வரலாம். ஸோ இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக போட்டு பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மேக்ஸ் எக்ஸாம் வந்து ஃபெயில் ஆக மாட்டீங்க. ஸோ அதில் இருக்கிற 6 கொஷின் பேப்பரில் இருக்க 60 2 மார்க்கையும் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 60 மார்க்ஸ் எடுத்துடலாம். ஸோ இது ஒரு சின்ன டிப்ஸ். இதே தான் பைத்தானுக்கும், இதே தான் கெமிஸ்ட்ரிக்கும், இதே தான் நம்ம வந்து ஃபிசிக்ஸுக்கும் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஈஸியாக உங்களால் வந்து எல்லா சப்ஜெக்ட்லேயும் பாஸ் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து ஒரு சப்ஜெக்டும் எப்படி படிக்கிறது, அந்த சப்ஜெக்ட்ஸில் வந்து என்னென்னலாம் படித்தா நமக்கு வந்து ஈஸியாக வந்து மார்க் கிடைக்கும், தென் வந்து எப்படி அதை வந்து எக்ஸாம்ஸ் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது, எக்ஸாம் எப்படி எழுதுறது அப்படின்றத அடுத்த பதிவில் வந்து பார்ப்போம். அன்டில் தென் பை பை. திஸ் இஸ் தினேஷ். இது உங்களோட ஸ்டைல் ப்ரோ. Thank you.